இப்ப நான் சொல்லப் போற விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்தும். என்ன ஒரு அண்ணனாவோ, தம்பியாவோ, இல்ல அப்பாவாவோ நெனச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்றத கண்ண மூடி கேளுங்க. மாற்றம் வரும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பீப்பிள் உங்கள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்க பேசுறப்போ யாரும் சீரியஸா கேட்க மாட்டாங்களா? நீங்க எஃபோர்ட் போடுறீங்க. ஆனா ரிசல்ட் வரலையா? ஒரு நேரம் உங்களுக்கு தோன்றியிருக்கும். நான் என்ன தவறு பண்றேன்? நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. நீங்க சேஸ் பண்றீங்க. அட்டென்ஷன், அப்ரூவல், ரெஸ்பெக்ட். ஆனா அது எப்பவும் தப்பித்தே போகுது. ஒரு சைலண்ட் ட்ரூத் இருக்கு. பீப்பிள் உங்களை தேடி வரணும்னா நீங்க அவர்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்ல. நீங்க உங்களை பில்ட் பண்ணணும். உங்க வேல்யூ, உங்க பிரசன்ஸ், உங்க கிளாரிட்டி அதுதான் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். இந்த வீடியோல அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நம்ம வெளியில் இல்ல, நம்ம உள்ளே தான். ஓவர் திங்கிங், கம்பேரிசன், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் டவுட். நம்ம எதையும் ஸ்டார்ட் பண்ண முடியாத மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம மைண்ட் ஒரு லூப்ல சிக்கி இருக்கும். ஒரே தாட் மீண்டும் மீண்டும். அதிலிருந்து வெளியே வர முடியாத மாதிரி. நம்ம லைஃப் ஸ்லோவா ட்ரெயின் ஆகும். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும். நம்ம கான்ஃபிடன்ஸ் குறையும். அதனால நம்ம ஆக்ஷன்ஸ் வீக் ஆகும். அதனால தான் பீப்புள் நம்ம இக்னோர் பண்ணுவாங்க. அது அவர்களோட ஃபால்ட் இல்ல, நம்ம கிளாரிட்டி இல்லாததின் ரிசல்ட். இதுதான் ரியல் ப்ராப்ளம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஸ்டெப் 1, செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் பண்ணுங்க. நீங்க உங்களை உண்மையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எதுக்காக ரியாக்ட் பண்றீங்க, இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். மோஸ்ட் பீப்புள் ஆட்டோமேட்டிக் மோட்ல வாழ்றாங்க. அவர்களுக்கு அவர்களோட தாட்ஸ் தெரியாது. அவர்களுக்கு அவர்களோட ட்ரிகர்ஸ் தெரியாது. எக்ஸாம்பிள், யாராவது உங்களை இக்னோர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஆங்கரா, இன்செக்யூரிட்டியா, சேட்னஸா? அந்த ஃபீலிங் வந்த உடனே ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க அந்த இமோஷன் இல்ல, அதை அப்சர்வ் பண்றவர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா நீங்க கண்ட்ரோல் பெற ஆரம்பிப்பீங்க. டெய்லி 10 மினிட்ஸ் சைலண்டா உங்க மைண்டை அப்சர்வ் பண்ணுங்க. இதுதான் ஃபவுண்டேஷன். செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னா growth இம்பாசிபிள். செல்ஃப் அவேர்னஸ் இருந்தா கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா வரும். கிளாரிட்டி வந்தா பீப்புள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டெப் 2, டிசிப்ளின் பில்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் ஒரு ஃபீலிங் தான். அது வரும் போகும். ஆனா டிசிப்ளின் ஒரு சிஸ்டம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஃபாலோ பண்றீங்களா? ஸ்மால் ப்ராமிசஸ் கூட கீப் பண்றீங்களா? எக்ஸாம்பிள், நீங்க சொல்றீங்க, நாளை ஏர்லியே எழுந்துருவேன். ஆனா அலாம் ஸ்னூஸ் பண்றீங்க. அது ஒரு சிக்னல். நான் சீரியஸ் இல்ல. மைண்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணாது. ட்ரஸ்ட் இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் வராது. டிசிப்ளின்னா ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டட் டெய்லி. மூட் இருந்தாலும் இல்லையாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். எக்ஸாம்பிள், டெய்லி 30 மினிட்ஸ் ஸ்கில் பிராக்டிஸ், டெய்லி ரீடிங், டெய்லி பிசிக்கல் மூவ்மெண்ட். இதெல்லாம் போரிங்கா இருக்கும். ஆனா இதுதான் ரியல் growth. கன்சிஸ்டன்சி தான் ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணும். பீப்புள் ஸ்டேபிளா இருக்கிறவங்கள தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. டிசிப்ளின் பில்ட் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் ஃபாலோ ஆகும். ஸ்டெப் 3, டீப் ஒர்க் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம பிக்கெஸ்ட் எனிமியே டிஸ்ட்ராக்ஷன். ஃபோன், நோட்டிஃபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியா. நம்ம அட்டென்ஷன் புரோக்கன் ஆகுது. நீங்க பிஸி இல்ல, நீங்க டிஸ்ட்ராக்டட். ஒரு டாஸ்க் எடுத்தா ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. நோ இன்டரப்ஷன், நோ மல்டி டாஸ்கிங். 1 hour டீப் ஒர்க் 3 hour ஷாலோ ஒர்க்கை விட பவர்ஃபுல். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆவீங்க.
அதுதான் வேல்யூ கிரியேட் ஆகும். வேல்யூ கிரியேட் பண்றவங்க கிட்ட தான் பீப்புள் நேச்சுரலி வருவாங்க. டீப் ஒர்க் ரேர், அதனால அது வேல்யூபிள். நீங்க ஃபோக்கஸ் பில்ட் பண்ணீங்கன்னா உங்க அவுட்புட் சேஞ்ச் ஆகும். அவுட்புட் சேஞ்ச் ஆனா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸ்டெப் 4, இமோஷனல் கண்ட்ரோல் டெவலப் பண்ணுங்க. லைஃப் அன்பிரடிக்டபிள். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. கிரிட்டிசிசம் வரும், ஃபெயிலியர் வரும். அப்போதான் ரியல் கேரக்டர் தெரியும். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் மேட்டர். இமீடியட் ரியாக்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. பாஸ், அப்சர்வ், ரெஸ்பாண்ட். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிள், யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. காமா இருங்க. அது ஈஸி இல்ல, ஆனா பாசிபிள். இமோஷனல் கண்ட்ரோல் வந்தா நீங்க ஸ்டேபிள் ஆவீங்க. பீப்புள் சேஃப் ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டேபிள் ஆனவர்களுடன். ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் இருந்தா பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. ஸ்டெப் 5, கம்பேரிசன் விடுங்க. நீங்க உங்க பாதையில போங்க. அவரோட ஜர்னி வேற, உங்க ஜர்னி வேற. கம்பேர் பண்ணினா பீஸ் போயிடும், கான்ஃபிடன்ஸ் குறையும், ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியால யாராவது சக்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் வரும். நான் ஏன் இப்படி இல்ல? அந்த தாட் டேஞ்சரஸ். அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நான் ஏன் ஸ்பீட்ல க்ரோ ஆகிறேன்? இதுதான் ஹெல்தி மைண்ட் செட். ஆத்தென்டிசிட்டி தான் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். ஃபேக் லைஃப் நீண்ட நாள் நீடிக்காது. நீங்க ரியலா இருந்தீங்கன்னா ரைட் பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. மைண்ட் செட் ஷிஃப்ட் செக்ஷன். மோஸ்ட் பீப்புள் அட்டென்ஷன் தேடுறாங்க, வேல்யூ கிரியேட் பண்ண மாட்டாங்க. நீங்க வேல்யூ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அட்டென்ஷன் உங்களையே தேடி வரும். சக்சஸ் எக்ஸைட்டிங் இல்ல, போரிங் கன்சிஸ்டன்சி. டெய்லி சேம் ஒர்க், சேம் எஃபர்ட், அதுதான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட ஸ்ட்ராங். மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க என்வாயன்மெண்ட் உங்க ஹேபிட்ஸை டிசைட் பண்ணும். ராங் என்வாயன்மெண்ட்ல இருந்தா growth ஸ்லோ ஆகும். ரைட் என்வாயன்மெண்ட்ல இருந்தா growth ஃபாஸ்ட் ஆகும். உங்க தாட்ஸ் உங்க லைஃபை கிரியேட் பண்ணும். நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா லைஃப் நெகட்டிவ் ஆகும். நீங்க கிளாரிட்டியோட திங்க் பண்ணீங்கன்னா லைஃப் கிளியர் ஆகும். அட்ராக்ஷனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது நேச்சுரலா நடக்கும் நீங்க ரெடியான பிறகு. இப்போ நீங்க வேற லெவல்ல திங்க் பண்றீங்க. நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க சேஸ் பண்றதை விட பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் ரியல் ஷிஃப்ட். கிளாரிட்டி வந்திருக்கு, கன்ஃபியூஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஆக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும், உங்க பிரசன்ஸ் பவர்ஃபுல் ஆகும். பீப்புள் ஸ்லோலி உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெஸ்பெக்ட் நேச்சுரலா வரும். நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. கன்சிஸ்டன்சி உங்க ஐடென்டிட்டி ஆகுது. ஃபியூச்சர்ல பீப்புள் உங்களையே தேடி வரும். பிகாஸ் நீங்க வேல்யூ கிரியேட் பண்றீங்க. நீங்க ரெடி. நீங்க இவால்வ் ஆகுறீங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோ, டெய்லி ரிமைண்ட் ஆக. இந்த 5 ஸ்டெப்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. அப்சர்வ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், கண்ட்ரோல், பி ரியல். உங்க ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு நன்றி சொல்லும். த ரியல் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெருப்பு மோட்டிவேஷன் சேனலுக்கு. இங்க வர ஒவ்வொரு வீடியோவும் உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். உங்க லைஃப்ல கிளாரிட்டி கொண்டு வரும். டெய்லி ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், லாங் டேர்ம்ல பெரிய மாற்றம். இந்த ஜேர்னில நீங்க மட்டும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். சோ இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெருப்பு மோட்டிவேஷன் உங்க நெக்ஸ்ட் லெவல்கான ஸ்டார்ட்.